என் பேரன்புமிக்க ஆசிக் தோழர் நேயர்களே, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த நாடுகள் மத்தியில் போர் மூண்டு கிட்டத்தட்ட 20 நாள் நெருங்க போகுது. இந்த வேளையில் எங்களுக்கு உடனடியாக போர் நிறுத்தம் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரம்ப் தனது கோரிக்கை முன் வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஈரானுடைய முக்கியமான தளபதிகளை நாங்கள் கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை முன் வச்சிருக்கு. இன்னொரு பக்கம் 2027க்குள்ளே நிச்சயமாக இஸ்ரேலில் ஜியோனிஸ்டுகள் அழிந்து இஸ்ரேல் அழியும் சொல்லக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை செய்தியை சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு முன்னறிவிப்பு ஒரு முக்கியமான நபர் செஞ்சுட்டு போயிருக்காரு. ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸோ பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தி பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க பல்வேறு தரமான சம்பவங்களை குறித்து பார்ப்போம். பேரன்புமிக்க தோழர்களே, இன்றைக்கி காலையில் டொனால்டு ட்ரம்ப் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறாரு. அதில் சில விஷயங்களை முன்வைக்கிறாரு. அதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நிச்சயமாக இன்றைக்கி ட்ரம்ப் பயந்துட்டார். அமெரிக்கா ஈரானை கண்டு அலறி போய் நிற்குதுன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த போரை வேண்டுமென்றே நாங்கள் முன்னெடுக்கலை, பழக்கத்துக்கோசரம் நான் இஸ்ரேலுக்காக இந்த காரியத்தை செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரம்ப் வெளிப்படையாக சொல்கிறாரு. இது வேணும்னே செய்யலை, இஸ்ரேல் எங்களுக்கு கொஞ்சம் பழக்கம், ஒரு நட்பு நாடாக இருக்குது, அவனுக்கோசரம் அப்படியே ஒரு சம்பவம் செஞ்சுட்டு போகலான்னு அப்படி வந்தோம். ஆனால் நீங்கள் சம்பவம் என்ன ஆயிடுச்சுன்னா திரும்பி எங்களுக்கு சம்பவம் செய்கிற மாதிரி ஈரான் கடத்தில் இறங்கிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சம்பவம் செய்கிற செயல் கூட தவறு, எதுக்காகவும் பழக்கத்துக்காக ஒரு நாட்டுக்காக இதை செய்வது தவறுங்கிற விஷயத்தையும் ட்ரம்ப் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார். அதற்கு அடுத்து கிடைத்த செய்தி தான் இன்றைக்கி முற்று முழுதுமாகவே அடிபணிந்து விட்டார்கள் அப்படிங்கிற நிலைக்கு போயிருக்கு. என்னென்னா, 2 நாடுகள் வழியாக போர் நிறுத்தத்திற்கான அழைப்பை ட்ரம்ப் முன் வச்சிருக்காரு. 2 நாட்டுடைய பேர் குறிப்பிடலை. ஐ திங்க் எனக்கு தெரிந்து முன்பு பேச்சுவார்த்தை நடத்திய ஓமான் மற்றும் கத்தாரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 2 நாடுகள் வழியாக இந்த செய்தி ஈரானுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த செய்தியை ரிசீவ் பண்ண பின்னாடி ஈரானுடைய புதிய உச்சத்தலைவராக இருக்கக்கூடிய மஜ்தபா கொமைனி கொஞ்சமும் யோசிக்கலை, ரிஜெக்ட் பண்ணிட்டார். நான் இப்போ சீஸ் ஃபயருக்கெலாம் நான் உடன்பட மாட்டேன், சீஸ் ஃபயருக்காக இந்த போருக்குள்ள நாங்கள் குதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈரானுடைய IRGC முக்கிய தலைவர்களும் இதை மறுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அனுபவ பாடம் அதிகமாக இருக்குது. நேற்று கூட ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன், லிபியாவுடைய தலைவர் கடாஃபி இருக்கார்ல, அவருடைய மகள் ஆயிஷா அவங்க ஒரு எச்சரிக்கை ஈரானுக்கு கொடுத்துருந்தாங்க. தயவு செய்து போர் நிறுத்த ஒப்பந்தம் சொல்லிட்டு அப்படி லாபகரமான வார்த்தைகளை பயன்படுத்தி அமெரிக்கா உள்ள நுழைய முயற்சி பண்ணும். ஒரு காலம் ஏற்றுக்காதீங்க, இனி போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்குள்ளே நீங்கள் போகாதீங்க, சமாதான பேச்சுவார்த்தைக்குள்ளே நீங்கள் போகாதீங்கன்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கை அவங்க கொடுத்தாங்க. அதைத்தான் இன்றைக்கி ஈரானுடைய தலைவர்கள் சொல்கிறாங்க. எங்களுக்கு குறிப்பாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நல்ல ஆங்கிலம் பேசக்கூடிய நபராக இருக்கார். அவர் பல்வேறு ஊடகங்களில் சொல்கிறாரு, இனி போர் நிறுத்தம்லாம் கிடையாது, இனி பேச்சுவார்த்தை கிடையாது. ஏன்னா இந்த அமெரிக்கா கூட கடந்த 2-3 வருடங்களில் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். ஒவ்வொரு முறை பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய சமயத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலேயே அமெரிக்கா இஸ்ரேல் வழியாக எங்கள் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு, அமெரிக்கா எங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தியிருக்கு, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஒவ்வொரு முறையும் உடைச்சிருக்கு, பேச்சுவார்த்தையை நிறுத்தியிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட நபர்கள்ட்ட எப்படி நாங்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவது? அதனால் இனிமேல் நாங்கள் முட்டாள் கிடையாது, களத்தில் இறங்கிட்டோம், இனி வெற்றி தான் எங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கணும். நிச்சயமாக வெற்றியை நாங்கள் சுவைக்கும் வரை, இந்த ரீசன் அமெரிக்கா ஆதிக்கத்தை விரட்டும் வரை, எதிரிகளை அழிக்கும் வரை இந்த போர் என்பது நீளும். அது எவ்வளோ வருடங்களானாலும் சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உறுதியாக களத்தில் ஈரான் நிற்குது. ஏன்? ஈரானுடைய களம் என்பது இன்றைக்கி மிகப்பெரிய தீவிரமாக இருக்குது. களச்சூழலில் ஆயுதங்கள் என்பதும் அங்கே இருக்கக்கூடிய துருப்புக்களுடைய ஆக்ரோஷம் என்பதும் அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய காத்தபுல் அன்பியா என்று சொல்லக்கூடிய ஒரு பிரத்யேகமான படை இருக்குது. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய நபர். அவர் பார்த்தீங்கன்னா இப்படி அபு உபைதாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுபோல் இவர் செய்தி தொடர்பாளர். இவர் தெளிவாக சொல்கிறார், இந்த போரில் பேக்கே கிடையாது, எல்லாம் ஃப்ரண்ட்டு தான் இனி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனது கருத்துக்களை முன்வைக்கிறார். ஸோ இந்த அளவு ஈரான் தெளிவாக இருக்குது. இதில் நாம் நிச்சயமாக ஒரு பாடத்தை புகட்டி கொண்டே தீர வேண்டும் சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி இந்த சீஸ் ஃபயர் டீலையே இன்றைக்கி அகற்றி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது. ஸோ டொனால்டு ட்ரம்ப் எப்பயும் போலவே உளர ஆரம்பிச்சிருக்கிறார். என்னென்னா, நிச்சயமாக இந்த போர்லாம் எப்படி நடக்குதுன்னா செயற்கையாக உருவாக்கப்படுது. அதாவது இந்த போர் செயற்கை அப்படிங்கிறது அங்கே ஈரானில் நிலவக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே AI வழியாக உருவாக்கப்படுகிறது. ஈரானில் 100% மக்கள் ஈரானுடைய அரசை எதிர்த்து தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆயத்துல்லா கொமீனியுடைய மரணத்தில் ஒரு மிக பிரம்மாண்டமான கூட்டம் இருந்துச்சுல்ல, அந்த கூட்டம் எல்லாமே AI வழியாக உருவாக்கப்பட்ட கூட்டம் சொல்லக்கூடிய சில செய்திகளை இவர் சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் இங்கே AI என்பது சில குழப்பங்களை உருவாக்குது. ஈரான் AI எந்த அளவு பயன்படுத்துதுன்னு தெரியல, ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்கு. ஈரானில் இருந்து ஒரு காணொலி வெளியாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு CNN அல்ஜசீராவுடைய ஊடகம் வெளியிடுதுன்னு ஒரு காணொலி வருது. ஆனால் அல்ஜசீரா ஊடகத்தில் இருக்கக்கூடிய லோகோ கொஞ்சம் மாறி இருக்குது, செய்தியுடைய தன்மைகள் மாறி இருக்குது. அதில் என்ன செய்தி வருதுன்னா, இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு இறந்துட்டான் அப்படின்னு சொன்னோம்ல, அதற்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு CCTV ஆதாரம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அல்ஜசீரா வெளியிட்டதாக ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. முழுக்க அது AI
பார்த்தா கீழே அந்த கட்டிடம் வந்து ஒரு ரகசிய கூட்டமாக ஒரு பங்கருக்குள்ளே இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் குண்டு போட்ட பின்னாடி நெத்தனியாகு கூட இருக்கக்கூடிய தலைவர்களாக இறந்துட்டாங்கங்கிற மாதிரி இந்த காட்சி அமையுது. அப்போ ஏஐ உருவாக்கப்படுகிறது. ஈரான் அரசு உருவாக்குதோ இல்லையோ, ஈரானில் இருக்கக்கூடிய பல்வேறு போராளி குழுக்களில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது போராட்ட குணம் கொண்டவர்கள் ஏஐயை பயன்படுத்தி இஸ்ரேல் அமெரிக்காவை உளவியல் ரீதியாக அச்சுறுத்துவதற்காக இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு ஈரான் இன்னொரு எச்சரிக்கை செய்தியை அமெரிக்க மக்களுக்கு கொடுத்துருக்கு. என்ன எச்சரிக்கை செய்தினா, அமெரிக்காவில் பல்வேறு இடங்களில் அமெரிக்க இராணுவமே தாக்குதல் நடத்தி அந்த பழி ஈரான் மேலே போட தயாராக இருக்குது. அதனால் குழப்பத்தில் அடையாதீர்கள்னு சொல்லிட்டு அமெரிக்க மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் இஸ்ரேலில் இதே சம்பவம் தான். இஸ்ரேலுடைய முக்கியமான இராணுவ ஐடிஎஃப்ஐயுடைய தலைவர் ஒருத்தர் சொல்கிறாரு, இங்கே வந்து இப்போ ஈரான் எப்படி டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, வெகுஜன மக்களை கொண்டுட்டுருக்கு, குழந்தைகள் பெண்கள் எல்லாம் கொண்டுட்டுருக்கு, உறங்கி கொண்டிருந்த மக்கள் மேலே தாக்குதல் நடத்தி கிட்டத்தட்ட 100-200 நபர்களை கொண்டிருக்குது. இதெல்லாம் அநியாயம் இல்லையா? மேலும் கிளஸ்டர் குண்டுகள், கொத்து குண்டுகளை பயன்படுத்திட்டு இருக்கு. இது சர்வதேச விதிகளின் அடிப்படையில் தவறல்லவா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வியை இன்னைக்கு ஐடிஎஃப் தீவிரவாதிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு நிச்சயமாக பாடம் புகுட்டணும். ஏன்னால் இவர்கள் இந்த வேலையை செய்தவர்கள். பலஸ்தீன் போரில் பாஸ்பரஸ் குண்டுகளை யார் பயன்படுத்தினது? வெகுஜன மக்கள் மேலே பயன்படுத்தி கொண்டது. இஃப்தாருடைய வேலையில், சகுருடைய வேலையில், ரமலானுடைய காலங்களில் நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் தாக்குதல் நடத்துனது யார்? உறங்கி கொண்டிருந்த குழந்தைகள் மேலே தாக்குதல் நடத்துனது யார்? அப்பாவி மக்கள் மேலே தாக்குதல் நடத்துனது யார்? முழுக்க முழுக்க இந்த இஸ்ரேலுடைய துருப்புக்கள் தான். இவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் நாட்டில் வெகுஜன மக்கள் மேலே அடிச்சிட்டு இருக்கிறாங்க, இராணுவ கிடங்குகள் மற்றும் சர்வேலன்ஸ் மேலே அவங்க அடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு எதர்ச்சியாக இந்த அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் மேலே டார்கெட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெகுஜன மக்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் மேலே தான் இன்றைக்கி அடிச்சிட்டு இருக்குது. யாரும் இராணுவ களத்தின் மேலேயோ துருப்புக்கள் மேலேயும் இங்கே தாக்குதல் நடத்தலை. ஏனென்றால் இவர்கள் கோழைகள். இந்த ஐடியாலாம் யார் கொடுத்துருப்பா? கொஞ்ச நாள் களத்திலே காணாமல் போனேன் கேலண்ட் தான் கொடுத்துருப்பான். ஏன்னா கேலண்ட் ஆளை காணவே காணும், எலிமினேட் ஆகிட்டானா இருக்கானே தெரில. அவன் தான் என்ன பண்ணுவான், இந்த வாட்டர் சோர்ஸு மின்சாரங்களை எல்லாம் தடை செஞ்சுருங்க, அப்போ எளிமையாக நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீப்பை ஒழிச்சு வச்ச கதை மாதிரி இப்படி ஒரு ட்ராக்கை கொண்டு போய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இஸ்ரேல் இன்னைக்கு இந்த அளவு கலாச்சூழல் போயிட்டு இருக்கு. இந்த அளவு விஷயங்களை பார்க்க முடியுது. அடுத்து ஈரான் இன்னைக்கு எப்பவும் போலவே தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு நீடிய லிஸ்ட் எடுத்துட்டு மத்திய கிழக்கு வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்கள் மேலே தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்குது. இன்னைக்கு கூடி சவுதி அரேபியாவுடைய ஒரு முக்கியமான இடம் இது வந்து அமெரிக்க பேஸ் நிலையம். இது வந்து AN/FBS 117 என்று சொல்லக்கூடிய வான் கண்காணிப்பு சாதனம் ஒரு தொகுப்பாக இருக்கும். அது மேலே ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி முற்றுமுழுதுமாக அழிச்சிருக்கு. இதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 $145 மில்லியன் வரும்னு சொல்லப்படுகிறது. இந்த அளவிலான ஒரு பெரிய அழிவை வந்து இன்னைக்கு வந்து ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. மற்றொரு செய்தி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 2027க்குள்ளே இஸ்ரேல் நிச்சயமாக அழிஞ்சிரும். நெத்தனியாகு உட்பட அந்த ஜியோனிஸ்ட் கேங்குகள் முழுதுமாக அழிக்கப்பட்டுருவார்கள் அப்படிங்கிற செய்தியை யார் கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா, 1978 காலகட்டங்களில் சொல்லப்பட்ட செய்தி. யார் சொன்னான்னா, ஹமாஸுடைய ஃபவுண்டர் உருவாக்குவதில் மிகவும் பிரதானமாக இருந்த ஷேக் அகமது யாசின், ஒரு முக்கியமான நபர், நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய ஒரு நபர் ஷேக் அகமது யாசின். ஷேக் அகமது யாசின் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த பதிவு செஞ்சுருக்கிறாரு. அந்த காணொலி துருக்கி, எகிப்து இந்த ரீஜனில் வைரலாக இன்றைக்கி ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதில் அரபியில் பேசுகிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையை நான் சொல்லணும், நாற்காலியில் இன்றைக்கி நாற்காலியின் ராஜா அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, இந்த எப்ஸ்டின் கோப்பில் வருவான்ல ஒருத்தன், அவன் பேர் வந்து இந்த சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பான், அவனை சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக அவன் அயோக்கியம் அப்படிங்கிறது எஸ்டின் ஃபைல்ஸில் தெரிஞ்சிருச்சு. ஸ்டீஃபன் ஹாக்கிங் அயோக்கியம் தானே அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கி நாற்காலியில் அமர்ந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய நிலையிலிருந்து மக்களை வழிநடத்திய ஒரு உன்னத தலைவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் ஷேக் அகமது யாசின். ஏன்னா அவர் முன்னாடி லட்சக்கணக்கான மக்கள் நிற்பாங்க, அவருடைய உரையை பொறுமையாக கேட்பாங்க, அமைதியான முகம், நூறானித்தான முகம். அப்படிப்பட்ட ஷேக் அகமது யாசின் 1978 அவர் ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, 2027க்குள்ளே நிச்சயமாக இஸ்ரேல் அழிந்துவிடும், யோனிஸ்டுகள் அழிந்து விடுவார்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை செய்தியை கொடுத்துருக்கிறாரு. நிச்சயமாக அல்லாவின் புறத்தில் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு நபராக இருக்கார். 2004 நினைக்கிறேன், ஃபஜர் தொழுதுட்டு போகும்போது அவருடைய மகனோடு போயிட்டு வரும்போது இஸ்ரேல் அட்டாக் பண்ணி அவர் கொண்டுருச்சு, ஷஹீத் ஆகிட்டார். ஸோ இப்படிப்பட்டவருடைய இந்த முன்னறிவிப்பு செய்தி என்பது இன்றைக்கி பலது மனதை மிகப்பெரிய ஒரு உறுதிப்படுத்தி வச்சுருக்கு. இப்போ 27க்குள்ளே அழியும் ஷேக் அகமது யாசின் சொன்னார்னா, அது 27 யார் அதை அடித்து வின் பண்ணுவான் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அந்த இடத்துல தான் இன்றைக்கி ஈரான் ஃப்ரண்ட்லைன் நினைக்குது. ஈரான் மேலே 1000 விமர்சனங்கள் செய்யுங்கள், ஷியா என்று 1000 முனை திட்டுங்கள், சிரியா மக்களை கொன்றொழித்தார்கள் என்று 1000 கிளிப்பை போடுங்க, பழசை விட்டுருங்க. இப்போ நிலைமையை பாருங்கள். இப்போ இஸ்ரேலை யார் கதிகலங்க வச்சுட்டு இருக்கா? இப்போ யார் அக்ஸாவுக்காக போராடிட்டு இருக்கா? இப்போ யார் குத்ஸினத்தில் ஒரு மிகப்பெரிய பேரணியை தெஹ்ரானில் நடத்தி ஒரு எதிர்ப்பை யார் காட்டினான்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு. இன்றோ நடந்த விஷயங்களை பேசுவதை தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள், அங்கே இருக்கக்கூடிய சில கிறுக்கு இமாம்கள் பேசக்கூடிய விஷயங்கள், ஷியாக்கள் வந்து
சன்னிகளை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அந்த காணொலியை மீண்டும் பதிவு தயவு செய்து இதெல்லாம் தவிர்த்துருங்க. இன்றைக்கி நிலைமையை பாருங்கள். இன்றைக்கி இந்த சூழலை மட்டும் அனுசரித்து இந்த முடிவை வந்து நம்ம எடுக்கணும். ஈரானுடைய கரங்களை வலுப்படுத்தும். ஏன்னா ஈரான் வந்து இன்றைக்கி தெளிவாக கேட்குது. நேற்று கூட நான் போஸ்ட் போட்டிருந்தேன். உலகத்தில் கூடிய அனைத்து இஸ்லாமிய உம்மாக்களும் இதில் ஒன்றிணைந்த கருத்தோடு இருங்க. ஒற்றுமையாக இருப்போம், ஒற்றுமையாக பலத்தோடு இருப்போம். ஏனென்றால் அக்ஸாவை மீட்க வேண்டும் என்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தலையாய கடமை. அது நிச்சயமாக அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அக்ஸாவை மீட்பதும் விடுதலை பலஸ்தீனுக்காக துவா செய்வதும் அப்பாவி முஸ்லீம்களை கொல்லக்கூடிய சமயத்தில் எதிரிகளை எதிர்த்து கேள்வி கேட்டு குரல் கொடுக்கக்கூடியதும் ஒவ்வொரு முஸ்லீம்களையும் கட்டாய கடமை. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த நிலைமையை உருவாக்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் ஈரான் இன்னைக்கு வேண்டுகோள் வச்சுட்ருக்கு. ஸோ ஷேக் அஹ்மத் யாசினுடைய இந்த துவான்னு தான் சொல்ல முடியும். 27க்கான அந்த துவா இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேறி விடுதலை பலஸ்தீன் சுதந்திரமாக அமைந்து மத்திய கிழக்கு மிகப்பெரிய விடுவிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக நம்ம நம்புவோம். அடுத்து இன்றைக்கி ஈரானுடைய பெரிய பொருளாதார பலம் எதுன்னு நம்ம சொல்ல முடியும்? நிச்சயமாக எண்ணெய் வளம் தான் சொல்ல முடியும். ஸோ எண்ணெய் மற்றும் கேஸ், ஆயில் மற்றும் கேஸ் இந்த இரண்டுமே அதிகமாக ஈரானில் உற்பத்தி செய்யப்படுது. இப்படி உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே எங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுதுன்னு கேட்டால் கார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐஸ்லாண்ட். சொல்லப்போனால் ஈரானுடைய கடற்கரையிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். 15 கடல் மைல் தூரத்தில் இருக்கும். ஒரு சின்ன பாறை தீவு தான். அந்த தீவு தான் கிட்டத்தட்ட 90% ஈரானுடைய எண்ணெய் உற்பத்தியை ஏற்றுமதி செய்து அதிகமாக எங்கே போகுதுன்னு கேட்டால் சீனாவுக்கு போகுது. எப்படின்னா இது ஒரு குறிப்பிட்ட அந்த முனை இருக்கும், அந்த கார்னர் இருக்கும். இந்த கார்னரில் இந்த இடத்துல இருந்து பல்வேறு கப்பல்கள் வரும். அந்த கப்பல்கள் கொள்ளளவு பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான கொள்ளளவு கொண்ட கப்பல்கள் வரும். அதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 85 மில்லியன் கேலன் அளவிலான கப்பல்கள் கூட அந்த முனைக்கு வரும். ஒரு சின்ன தீவு அதோடைய முனைக்கு வரும். ஏன் இந்த இடத்த ஈரான் செலக்ட் பண்ணி வச்சுருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கப்பல் அந்த எண்ணெயை எடுத்துட்டு அது என்ன பண்ணுன்னா பார்ஷியன் கல்ஃப் வழியாக போய் ஹர்மூஸ் நீரிணையை பிடிச்சி நேராக சீனாவுக்கு போகும். ஸோ எளிமையாக பல்வேறு டன் கணக்கான கப்பல்கள் எண்ணெய் எடுத்து போகிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு வழித்தடம்னால தான் ஈரானுடைய உயிர்நாடியாக காணப்படுது. ஸோ இத்தகைய இந்த கார்க் உயிர்நாடி தீவை தான் அமெரிக்கா அடித்து துவம்சம் செய்ய தயாராக இருக்குது. பல்வேறு இலக்குகளை தயார் நிலையில் வச்சிருக்கு அப்படிங்கிற செய்தி வருது. இதனாலேயே கார்க் தீவு இன்னைக்கு ஈரானுடைய படை மூலம் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் உருவாக்கி இருக்கு. ஸோ ஈரானுக்கு இதுதான் ஒரு பெரிய பொருளாதார பலமா? ஏன்னா கடந்த 20 ஆண்டுகளில் அமெரிக்கா மேற்குலக நாடுகள் பல தடைகளை போட்டாங்க. இதில் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன், மறந்துட்டேன். ட்ரம்ப் சமீபமாக இந்த மேற்குலகத்துக்குலாம் ஒரு அழைப்பு கொடுத்து வந்தார். இந்த ஹர்மஸ் நீரிணையை போய் முடக்கி வச்சிருக்காங்க ஒரு வாரமாக. மிகப்பெரிய பொருளாதார தட்டுப்பாடு ஏற்படுது. உங்களுக்கும் எண்ணெயெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல, ஆனால் எல்லாரும் போர்க்கப்பலை தூக்கிட்டு வாங்க, ஹர்மஸ் நீரிணையை அடித்து உடைப்போம் சொல்லக்கூடிய ஒரு அழைப்பு கொடுத்தாரு. எல்லா நாடுகளும் நிராகரிச்சிருச்சு. ஏப்பா நீலாம் கூப்பிட்டு நான் வரமாட்டேன், உயிர் சேதம் ஆகிறது எனக்கு தானே, நீ வேடிக்கை பார்ப்பேன். ஏன்னா உன்னுடைய அடுத்த டார்கெட் என்ன? கியூபாவை கேட்டிருக்கிறார். கியூபாவை வெற்றி பெறணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, கியூபா எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்ரம்ப் மனநோயாளி மாதிரி புலம்பிட்டு இருக்கிறார். அதை விடுங்க. ஸோ இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்போ பொருளாதார விஷயத்தில் இந்த கார்க் தீவு மற்றும் இந்த ஈரானுடைய எண்ணெய், கேஸ் மற்றும் இதை தாண்டி இன்றைக்கி என்ன வளம் ஈரான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்குன்னா அடிப்படையில் பிட்காயின். நான் முன்னாடி பேசிட்டேன், இருந்தாலும் சற்று விரிவாக சொல்கிறேன். பிட்காயின் மற்றும் கிரிப்டோ கரன்சி அந்த வடிவம் தான் பிட்காயின். இது இரண்டுமே டிஜிட்டல் மார்க்கெட்டில் செயல்படுத்தப்படும். நம்ம கையில் வச்சுருக்க மாதிரி நாணயம் கிடையாது, ஒரு இரும்போ ஒரு செம்பு கொண்ட நாணயம் கிடையாது. இது முழுக்க கணினியை பயன்படுத்தி பல்வேறு கணக்குகள் முறையில் சொல்லப்போனால் அதிகமான மின்சாரத்தை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய ஒரு காயின் தான் பிட்காயின். இப்போ பிட்காயினுடைய மதிப்பு ஒரு நாட்டுக்கு நாடு வேறுபடும். ஆனால் எல்லா நாடும் ஒரே பிட்காயின் தான் கிட்டத்தட்ட அந்த டிஜிட்டல் வர்த்தகத்தில் பயன்படுத்துவாங்க. ஸோ பொருளாதார தடை இருக்கிறனால ஈரான் அதிகமாக இந்த பிட்காயின் மற்றும் இந்த கிரிப்டோ கரன்சி இந்த முறையை செயல்படுத்திட்டு இருக்கு. இதன் மூலம் லாபம் ஈட்டிட்டு இருக்கு. இப்போ மின்சார தட்டுப்பாடு ஈரானில் இருக்குது. முன்னாடி மின்சாரம் அதிகமாக கிடைச்சனால ரொம்ப குறைந்த விலையில் இந்த பிட்காயினை தயாரித்து அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சூழல் ஈரான் உருவாக்கிட்டு இருந்துச்சு. தோராயமாக சொல்லணும்னா இன்னைக்கு இந்திய மதிப்பில் ஒரு பிட்காயினுடைய ரேட்டு கிட்டத்தட்ட 88 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட வரும். அந்த அளவு பிட்காயினுடைய மதிப்பு கூட. ஸோ ஈரான் கேஸ் மற்றும் ஆயில் இந்த ரிசோர்ஸை தாண்டி பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இந்த வடிவிலும் மற்றும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பயன்படுத்தி மருத்துவ ரீதியான பல்வேறு கண்டுபிடிப்புகளையும் இது கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. அப்போ ஈரான் ஒன்று தான் மத்திய கிழக்கில் ஒரு மிக பிரம்மாண்டமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு, வளர்ச்சியின் உச்சத்தை நோக்கி போகக்கூடிய நாடு. மத்திய கிழக்கு மிடில் ஈஸ்ட் அப்படின்னாலே ஈரான் தான் அசைக்க முடியாத பொருளாதாரம் மற்றும் இராணுவ பலத்தில் இருக்குங்கிற அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்னைக்கு இந்த போர் விஷயங்கள் உருவாயிருக்கு. ஸோ இதனால ஈரான் எந்த விதத்திலும் தொய்வடையாமல் பேக் அடிக்காமல் அடுத்தடுத்த நிலையை நோக்கி போகுது. அடுத்து ஒரு சமீபத்திய செய்தி கிடச்சிருக்கு, அதை சொல்லிடுறேன். என்னென்னா இஸ்ரேல் இன்னைக்கு ஈரான் மேலே தாக்குதல் நடத்துனதில்
ஈரானுடைய மூத்த தலைவர்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. குறிப்பாக ஈரானுடைய துணை இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய சுலைமான் என்று சொல்லக்கூடிய நபர், அதாவது ஃபாசிக் என்று சொல்லக்கூடிய ஒரு படை இருக்குது, அந்த ஃபாஜிஸ் என்று சொல்லக்கூடிய படையுடைய தளபதியாக இருந்திருக்கிறார். இவர் கொல்லப்பட்டிருக்காருங்கிற செய்தி வருது. மேலும் அலி லரிசானி என்று சொல்லக்கூடிய முக்கியமான தலைவர், பாதுகாப்பு துறைக்கு கீழே வராரு, இவர் கொல்லப்பட்டிருக்கிறாருன்னு வருது, ஆனால் உறுதிப்படுத்தப்படலை. ஸோ இந்த தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கிற செய்தி இன்னைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கு. அது எந்த அளவு உண்மைன்னு தெரியல. அது சம்பந்தமான செய்திகளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நெத்தன்யாகுடைய அந்த மரணம் குறித்த பல்வேறு செய்திகள் போயிட்டு இருக்கு. அவர் வந்து நரகத்துக்கு போயிட்டாருங்கிற அந்த காணொலியாக வருது. அப்போ போட்டி போட்டுட்டு ஏஐ காணொலிகள் இன்னைக்கு இந்த போரில் பெரிய தந்திரம் நிறுத்திட்டு இருக்கு. ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்றாரு ஈரான் வந்து இந்த போரில் ஏஐ அதிகமாக பயன்படுத்தி ஏமாத்திட்டு இருக்குன்னு. இந்த பக்கம் பார்த்தோம்னா இஸ்ரேல் அதிகமான முறையில் ஏஐ பயன்படுத்தி இறந்துட்டாரா இருக்காரான்னு தெரியல நெத்தன்யாவை கொண்டு வந்து நமக்கு முன்னாடி காட்டிகிட்டே இருக்குது. அப்போ இந்த ஏஐ என்பதும் இந்த போரில் ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்குது. எப்படி வந்து இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரோன் ஒரு பேசு பொருளாக இருந்துச்சு. போர் அப்படின்னால ட்ரோன் இல்லாமல் இன்றைக்கி போரே கிடையாதுங்கிற அளவுக்கு ட்ரோன்களும் மிசைல்களும் அதிகமாக நீங்கள் பயன்படுத்தப்பட்டுச்சுல. ட்ரோன்கள் குறிப்பாக சூசைட் கில்லர் ட்ரோன்லாம் பயன்படுத்தப்பட்டுச்சுல. அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஏஐ என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு அப்படியே நம்ப வைக்கிற மாதிரி, அது வந்து ஒரு உளவியல் விஷயம், உளவியல் தாக்குதல்னு கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்எஸ்எஸ் காரனுடைய ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னா சின்ன சின்ன கிராமங்கள்லாம் அவன் இருக்கவே மாட்டான், ஒரு நபர் கூட இருக்க மாட்டான். ஆனால் என்ன பண்ணுவான்னா நேராக போய் அங்கே வந்து போஸ்டர் ஒட்டுவான். அவன் இல்லாத இடத்துல தேடி போய் நைட் நேரத்தில் ஒரு போஸ்டர் ஒட்டுவான். அவன் ஆளே இல்லாட்டி எவனாவது ஒருத்தனை மண்டையை கழுவி ஒரே ஒரு கம்பத்தை ஊண்டிடுவான். அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரில் பெரிய அளவில் முஸ்லீம்ஸோ அல்லது வந்து இந்துத்துவ சிந்தனைக்கு வந்து எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் இருந்தாங்கன்னா ஒரு உளவியல் அச்சத்தை ஏற்படுத்தணும். இங்கே பெரிய கேங் இருக்குடா, பெரிய வேலை பார்க்குறாங்கடா அப்படிங்கிற மாதிரி உளவியல் அச்சத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. இது போல தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த உளவியல் தாக்குதல் நடத்துவதற்கு இந்த ஏஐ இன்னைக்கு என்ன பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ பெரிய அழிவு நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காகவும், இல்லை இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்கு இவனுக்கு பாத்தியா பெரிய மாசு அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரிஜினல் ஒரு உண்மையான செய்திங்கிற அளவு நம்மளை நம்ப வைத்து அதன் வயத்திலிருந்து நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்கக்கூடிய நிலை அல்லது யோசிக்கக்கூடிய நிலையை நோக்கி இன்றைக்கி ஏஐ கொண்டு போகுதுன்னா அப்போ இந்த வாரில் ஏஐ எந்த அளவு இம்பார்ட்டன்ட் பாருங்கள். ஈரான் ஏஐ பயன்படுத்துது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஏஐ சரியான முறையில் உளவியல் தாக்குதலுக்காக அது பயன்படுத்திகிட்டு இருக்கு. கூட்டம் கூடிச்சு அது ஏஐலாம் கிடையாது. உண்மையாக ஆயத்துல்லா கொமேனிக்கு கூடப்பட்ட கூட்டம் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம், அதை நம்ம கண் கூட பார்த்தோம். அதை ட்ரம்ப் ஏஐன்னு சொல்கிறான்னா ஏற்றுக்க முடியாது. இதே இஸ்ரேலில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை காட்டுறீங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஏஐ தான் இருக்கும். ஏன்னா இஸ்ரேலுடைய வேலையை என்னென்னா சொல்லொன்று செயலொன்றாக தான் அது செஞ்சிட்ருக்கு. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.